ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மேஜிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பேர் கோகோனட் எக் கறி மசாலா. ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு 5 கார்லிக், கொஞ்சம் ஜிஞ்சர் எடுத்திருக்கேன். நல்லா நீங்கள் க்ரஷ் பண்ணிக்கணும். அது நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. க்ரஷ் பண்ணி போடுறப்ப நமக்கு அந்த டிஷ்ஷோட அரோமா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு டொமேட்டோ எடுத்திருக்கேன், ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன், 2 எக் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை டொமேட்டோவும் ஆனியனும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். ஸோ நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டொமேட்டோ ஆனியன் சாப் பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு கொரியாண்டர் லீஃபும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு பவுலில் 2 எக் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எக்கு நல்லா பீட் பண்ணிட்டு தான் நம்ம ஆட் பண்ணோம் கிரேவியில். ஸோ இப்போ இன்னொரு பவுலில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கோகோனட், கிரேட்டட் கோகோனட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணுறேன். இன்னொரு 1/4 டேபிள் ஸ்பூன் நான் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மிக்சரை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணுறது தான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு, பிளெண்டரில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க அந்த ஜிஞ்சர் கார்லிக் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 4 கறி லீஃப் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனும் ஆட் பண்ணுறேன். ஆனியனும் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ டொமேட்டோ சாஃப்டாகிறதுக்காக நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அகெயின் 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். இந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் நல்லா போயிட்டு நல்லா ஃப்ரை ஆகி வரணும். ஸோ இப்போ ரா ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஆனியன் டொமேட்டோலாம். ஸோ இப்போ அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மிக்சரை நம்ம ஆட் பண்ணுறோம், கோகோனட் மிக்சரை. பிளெண்டரில் இன்னும் கொஞ்சம் அந்த வாட்டர் மசாலா இருக்கும் இல்லையா, அந்த வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் ஆட் பண்ணக்கூடாது, நார்மலாக இருக்கணும். ஸோ இப்போ நல்ல பாயில் ஆகுது. இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பீட் பண்ணி வச்சுருக்க எக்கை செப்ரேட்டாக அப்படியே தனித்தனியாக ஊற்றுங்க, ஒரே பிளேஸ்லேயே ஊற்றாதீங்க. ஸோ இப்போ கொஞ்சம் மேலே கொரியாண்டர் லீஃப் போட்டு நம்ம மூடி வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா போதும். அவ்வளோதான், இப்போ எக் கறி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து பீட் பண்ணி போடுறதுனால உங்களுக்கு எக்கோட டெக்ஸ்சர் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நார்மலாக அதிலே உடச்சி ஊற்றியும் போடுவாங்க, அப்படி போட்டால் பொடி மாஸ் மாதிரி ஆகிடும். ஸோ அவ்வளோதான், எக் கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்